நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 14வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்க எல்லைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? வேலைக்கு போனா சமாதானம் இல்ல, சண்டை போடுறாங்க, முறைச்சிக்கிறாங்க, வீம்பா பாக்குறாங்க. வீட்டுல இருந்தா சமாதானம் இல்ல, எங்க பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல, எனக்கும் என் கணவனுக்கும் சமாதானம் இல்ல, எனக்கும் என் மனைவிக்கும் சமாதானம் இல்ல, ஊழியத்துக்கு போனா சமாதானம் இல்ல, ஜெபத்துக்கு போனா சமாதானம் இல்ல, எங்கு போனாலும் எனக்கு சமாதான குறைவோடு கூட இருக்கிறேன். என் எல்லைகள் எல்லாவற்றிலும் சமாதானம் ஒரு குறைவாக காணப்படுகிறது என்று சொல்லி மிகவும் அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, உன் எல்லைகள் எல்லாவற்றிலும் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். எப்பேற்பட்ட குழப்பங்கள் உங்களை சுற்றி காணப்பட்டாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார். எந்த சூழ்நிலைகள் உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, எவைகள் உங்களை விட்டு உங்களையும் தேவனை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறதோ, எது உங்க நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த குறிப்பிட்ட நபர்கள் உங்க நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை உங்கள் எல்லையை விட்டு விலக்குவார். நிச்சயமாக விலக்குவார். சகோதரனே, விசுவாசிங்க. கர்த்தரால கூடும், அவரால் எல்லாமாகும். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா செஞ்சு முடிப்பார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நம்ம மட்டும் ரொம்ப துக்கமா இருப்போம்ல. நிறைய நேரம் பார்த்திருக்கீங்களா? அப்ப நம்ம யோசிக்கிற என்ன தெரியுமா? நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வேதனையா இருக்கும். அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, இவங்க எல்லாம் சமாதானமா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள் பல ஏக்கங்களோட நீங்க காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான மகனே மகளே, உன்னுடைய எல்லையில யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய சமாதானத்தையும், யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நான் உனக்கு தர வல்லமையுடையவராக இருக்கிறேன். பாருங்க, எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே யூதர்களை ஒடுக்கும்படியாக ஆமான் பயங்கர திட்டங்களை போடுறான். யூதர்களுக்குள்ள சமாதானமே இல்லாம போயிடுச்சு. சமாதானமே இல்லை. எங்க போனாலும் யூதர்கள் பயந்து பயந்து நடக்கிறாங்க. ஐயோ, நம்மளை கொன்றுவாங்க. நீ யூதனான்னு கேட்டா கூட பதில் சொல்ல கூட முடியாத அளவிற்கு அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானங்களோடு கூட யூதர்கள் காணப்பட்டாங்க. கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த ஆமான் நினைச்சதை செய்யாம எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் நினைத்த காரியங்களை கர்த்தர் செஞ்சு அந்த ராஜாங்கம் முழுவதும் எல்லா எல்லைகளையும் யார் பயந்து கொண்டிருந்தார்களோ, யார் சமாதானத்தை இழந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அவர்களை பார்த்து தேசமே பயப்படுகிற அளவிற்கு கர்த்தர் செய்தார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார். அதனாலதான் எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லப்படும் பூரீம் என்கிற பண்டிகை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. எப்படி அந்த பூரீம் பண்டிகை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்களை மீட்டெடுத்தார், எங்களை ரட்சித்துக் கொண்டார், எங்களை துன்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய இன்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறார்னு பூரீம் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடினாங்க. அதே போல உங்க வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா சமாதான குறைவுகளையும் எடுத்து போடுவார். கணவனால சமாதான குறைவு ஏற்படுகிறதா? சில நேரங்கள்ல பிள்ளைகளால சமாதான குறைவு ஏற்படுகிறதா? உங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்களுக்கு மேல இருக்கிற ஆபீசரால, உங்களுக்கு கீழே இருக்கிற ஆபீசர்னால, உங்க கூட ஒர்க் பண்றவங்களால நிறைய பிரச்சனையை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? வேலைக்கு வந்தா என்னால சமாதானமா நிம்மதியா வேலை செய்ய முடியலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த எல்லைகளை நான் இன்றைக்கு சுத்தம் பண்ண விரும்புகிறேன். எவைகள் உன் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, உன் இருதயத்தை பாதிப்புக்குள்ளாக மாற்றி கொண்டிருக்கிறதோ, அவைகளை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உன் எல்லைகள் எல்லா எல்லைகளிலும் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? யாராலும் கொடுக்கவும் முடியாத சமாதானம், யாராலும் கொடுத்ததை எடுக்கவும் முடியாத சமாதானத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார்.
நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். உங்க அப்பாவால ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? மகனே ரொம்ப எங்க அப்பா பிரச்சனை பண்றாங்க பாஸ்டர், என்னால சகிக்க முடியல, தாங்க முடியல, தூக்கம் வரல, வேலை செய்ய முடியல, படிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ், எனக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்கள் என் மனசை போட்டு ரொம்ப அழுத்தி வேதனைப்படுத்துன்னு சொல்லிட்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்க அம்மா அப்பாக்குள்ள நான் சமாதானத்தை கொடுப்பேன். யாரால உங்க குடும்பத்துல சமாதான குறைவு ஏற்படுகிறதோ அவர்களை நான் திருத்தி எல்லையை நான் சமாதான மூலமாக மாற்றுவேன் என்று சொல்றார். விசுவாசிங்க, நாள் நல்ல ஒரு சமாதானத்தினாலாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. God bless you.